இன்னும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த காணொளியில் சில செய்திகளையும் சில விழிப்புணர்வு விஷயங்களையும் தாங்கி வரக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது 6 ஆண்டுகளுக்கு பிறகு 2 ஜனாதிபதிகள் சந்தித்திருக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஒருவர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின், அடுத்தவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். 2 பேரும் சந்தித்திருக்கிறார்கள். அலாஸ்காவில் சந்தித்திருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அழைப்பை கொடுத்திருந்தார். அதற்கிணங்க அலாஸ்காவில் வந்து இறங்கினார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் என்கிறது குறிப்பிடத்தக்கது. 2 பேரும் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும், அதுக்கு பிறகு 2 பேரும் வந்து செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்திருந்தாலும் ரஷ்ய ஜனாதிபதி பேசுகிற பொழுது அமெரிக்க ஜனாதிபதியை அழைத்திருந்தார். அவருக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அதே போல அமெரிக்க ஜனாதிபதி பேசியிருந்தார். இந்த யுத்த நிறுத்தம் சம்பந்தமாக, அதாவது யுக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் சம்பந்தமாக பல பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாகவும், இறுதி முடிவுகள் எட்டப்படவில்லை என்றாலும் சில விடயங்கள் நடைபெற்றன என்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதே போல யுக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்திக்க இருப்பதான செய்திகள் இப்பொழுது கிடைத்திருக்கின்றன. 6 ஆண்டுகளுக்கு பிறகு மிகுந்த பாதுகாப்போடு தான் வந்து இறங்கியிருக்கிறார் ரஷ்ய ஜனாதிபதி அலாஸ்காவில். அது இருக்க இலங்கையின் பல செய்திகளில் இருக்கின்றன. முக்கியமான செய்தி, கடந்த 13ஆம் தேதி இலங்கையின் போலீஸ் மா அதிபர் ஒரு வாட்ஸ்அப் இலக்கத்தினை தந்திருந்தார். இந்த இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தக்கூடாது, உங்களது பிரச்சனைகள் சம்பந்தமாக என்னோடு தொடர்பு கொள்ள முடியும் என்று நமது நாட்டின் போலீஸ் மா அதிபர் ஒரு வாட்ஸ்அப் இலக்கத்தை தந்திருந்தார். அவர் கடந்த 13ஆம் தேதி தான் இந்த இலக்கம் வழங்கப்பட்டிருந்தது. இதுவரைக்கும் 2000 முறைப்பாடுகள் அந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு வந்து கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சரியா? அது ஒரு முக்கியமான தகவலாக இருக்கின்றது. அதே போல் இலங்கையில் இப்பொழுது அநேகமாக இந்த வைட்னிங் க்ரீம், இந்த வெள்ளையாகக்கூடிய முகத்தை வெள்ளையாக வைத்திருக்கக்கூடிய க்ரீமின் மோகம் அதிகரித்திருப்பதாக தரவுகள் சொல்கின்றன. வைத்திய ஆராய்ச்சியாளர்கள், வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இலங்கையில் இப்பொழுது வெள்ளையாவதற்கான இந்த வைட்னிங் க்ரீம் அதிகமாக பாவிக்கிறார்கள். இதனால் பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது, பல்வேறு நோய்கள் வருகிறது என்பதற்காக என்று வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வைட்னிங் க்ரீம் பாவிப்பவர்கள் பல்வேறு பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது முக்கியமாக. அதே போல் இன்று பொத்துவில் வெள்ளவாய வீதியில் ஒரு விபத்து சம்பவித்தது. 2 பஸ்கள் நேருக்கு நேர் மோதி ஸ்தலத்திலே அந்த பேருந்தின் சாரதி பலியான சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. இது மொனராகலையில் தான் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. இது பொத்துவில் வெள்ளவாய் வீதியில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றது என்று என்கிறது குறிப்பிடத்தக்கது.